சீரியஸ்லி இந்த ஆந்திரா ஸ்டைல் கொத்தமல்லி தொக்குக்கு என் வீட்ல எனக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸ்ங்க. நான் இதை ஸ்டூடியோல இருந்து வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போலங்க. அதுக்குள்ள என்னோட ஹெல்பர்ஸ், எடிட்டர், கேமராமேன் எல்லாரும் கை நீட்டிட்டாங்க. ஏன்னா ஆஸ் யூஷுவல் அம்புட்டு ருசியா இருந்தது. கடாயில 4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 15 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சோ கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதை தனியா அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 2 கட்டு கொத்தமல்லியை வதக்கிடுங்க. இப்ப அதை மிக்சர் ஜார்ல மாத்திட்டு 2 லெமன் சைஸ் புளியை நான் 1 மணி நேரம் ஊற வச்சிருந்த தண்ணியில அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம அரைச்ச பொடி 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கலாம். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். அடுத்து தாளிக்கிறதுக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெயில கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இடிச்ச 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தொக்க உள்ள சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல வதக்கி விட்டுட்டே இருங்க. ஃபைனலி மறக்காம 1 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். 1 மாசம் ஆனாலும் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?